Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நட்ராஜ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். டாக்டர், இப்போ மான்சூன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து சின்ன சின்ன ஜென்ரலான மான்சூன் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மான்சூனில் எது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சாத்தியமான இன்ஃபெக்ஷன் டாக்டர்? சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஹாட்டான சீசன் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஏர்லியாகவே மழை வந்துருச்சு. இந்த மழை இருக்கிற சீசனில் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது அவ்வளோ வராது, இந்த மாதிரி மழை சீசனில் வர அதிகம். அதனால் சளி, காமன் கோல்டுன்னு சொல்ல முடியாது, சளி, மற்றபடி தொண்டையில் வலி, தொண்டையில் எரிச்சல் ஏற்படுற இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது சாதாரணமாக வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் வரும். ஒரு 3-4 நாட்கள் இருந்து அது முக்கால்வாசி தானாகவே சரியாயிடும். அந்த நேரத்தில் அதுக்கு நம்ம சளிக்கான மருந்துகளோ இல்லாட்டி தலைவலிக்கான வலி மாத்திரைகளோ எடுத்துக்கிட்டால் போதும். அது இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாதாரணமாக தேவைப்படாது. ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ்வலாக தேவைப்படுறதில்ல. ஆனால் நம்ம காமனாக என்ன செய்கிறோன்னா, மருந்து கடையில் போய் நம்மளே ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி அதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம். அது வந்து அட்வைசபிள் இல்லை. அதனால் ரொம்ப ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜென்ரலாகவே வந்து ஒரு சாதாரண மெடிக்கேஷனை வந்து நம்ம பீப்புளே வந்து சாதாரணமாக போய் வாங்கிக்கிறாங்க மெடிக்கல்ஸில். ஸோ அது வந்து என்கரேஜபிளா டாக்டர்? இல்லை, அது மெடிக்கலாகவும் அது வந்து ரொம்ப தப்பானது, நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. ரெண்டாவது சட்டப்படியும் அது குற்றம். நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், மருந்து சீட்டு இல்லாமல் மருந்தை வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு. ஆனால் நம்ம அது ஓரளவுக்கு நடக்கிறத பார்க்குறோம். அது வந்து நம்ம உடம்புக்கு பண்ணிட்டு போய் வாங்கி, நம்ம உடம்புக்கு அது நல்லது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணுறீங்க ப்ரோக்ராம். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஷோர். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஃபார் வெந்த டிவி டு இந்த ப்ரோக்ராம் எங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்ததுக்காக. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டாக்டர், நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிங்க, சொல்லுங்கள். எனக்கு வந்து சைனஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப சளி தலைவலியாக இருந்துச்சு, புருவெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது. சரி, ஹாஸ்பிட்டல் போனப்ப சைனஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. சரின்னு டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் பரவாயில்லையா இருந்துச்சு. சிரப்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்பி எனக்கு மறுபடியும் தலைவலி வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்புறம் இஎன்டியில் போய் பார்த்தேன். சரிங்க. அவங்க வந்து அந்த மெடிசன்லாம் கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா திருப்பி இது வர்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி திருப்பி எனக்கு இப்போ ஓசெட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு சிரப் கொடுத்துருக்காங்க, காஃப் சிரப்பு. சரிங்க. இப்போ பரவாயில்லையா இருக்குங்க டாக்டர். பட் எனக்கு அந்த நெஞ்சில் வந்து அந்த சளி இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். சம்டைம்ஸ் அந்த தலைக்கு நடு தலையில் வந்து வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருமும் போது. சரிங்க. இது வந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்தா திருப்பி பின்னாடி சைனஸ் வராது? ஃபுட் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தா சைனஸ் வராதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக இதான் வாட்டி இது மாதிரி வருதா, இல்லை இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வந்திருக்காமா? அந்த காலை கட் ஆகிட்டு இருப்பாங்க டாக்டர், அவங்களுக்கான ரெமெடி. இப்போ அவங்க சொல்கிற ப்ராப்ளம் பார்த்தா அக்யூட் சைனசைட்டிஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் எபிசோட் சளி வரும்போது அந்த சைனஸ்க்கும் பரவி அந்த சைனஸ் ஃபுல்லாக சளி தேங்கி இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பர்டிகுலர் எபிசோட் அக்யூட் சைனசைட்டிஸ்னால் சாதாரணமாக அது ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசின்ஸில் சரியாயிடும். ஒரு 5 நாளோ ஒரு வாரமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க தேவை இருக்கும். அதுக்கு இல்லாமல் இந்த இப்போ அவங்க சொன்ன மாத்திரை வந்து அந்த ஆன்டிஹிஸ்டமின் சொல்லுவோம், சளி ஜாஸ்தி வராமல் இருக்கிறதுக்குள்ள மாத்திரை, அது ஒரு 2 வாரமோ 3 வாரமோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே அது சரியாயிடும். ஆனால் அக்யூட் சைனசைட்டிஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் சாதாரணமாக. அது இல்லாமல் மீண்டும் இது மாதிரி வந்துகிட்டே இருந்தால் அது க்ரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைனஸ் அறைக்குள்ள சளி அப்படியே தேங்குறது. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு வேளை ஆப்ரேஷன் தேவைப்படலாம். ஆனால் அதுக்கான காரணம் என்னன்றது நம்ம பார்க்கணும். மூக்கில் எதுவும் அடப்பு இருக்கா, அது இல்லாட்டி அலர்ஜினால் வருதான்றதை பார்க்கணும். அலர்ஜினால் வருதுன்னா மருந்துலேயே சரி பண்ணிடலாம். அலர்ஜி இல்லாமல் அடப்பு எதுவும் இருந்தால் அதுக்கு ஒரு வேளை ஆப்ரேஷன் தேவைப்படலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் டெல்லியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு டாக்டர் இருக்காங்க. சார், எனக்கு வந்து தலை அடிக்கடி பாரமா இருக்கு. சரிங்க. ஆனா அது சைனஸா என்ன அப்படின்னு தெரியல. வெயில்ல போனா இல்ல தலை ஒழுங்கா காயல அப்படின்னா தலை பயங்கர பாரமாயிடுது. சரிங்க. ஆனா இதுதான் சைனஸா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இல்ல, எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்குமா உங்களுக்கு? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 10 இயர்ஸா இருக்கு இந்த மாதிரி. ஓகே. அடிக்கடி சளி பிடிக்குமா?
இல்ல சளியெல்லாம் அவ்வளவா அந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஓகே. பாரமா மட்டும் இருக்கும் தலை. தலைவலி ஒரு பக்கமாக இருக்குமா இல்லை 2 சைடும் இருக்குமா? இல்ல தலை முன்னால வலிக்காது, பின்னால ஃபுல்லா வலிக்கும். தலை அப்படி ஆட்டினோம் அப்படின்னா ஏதோ பாரமா உள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி. ஓகே. நீங்கள் சொல்கிற இதை வச்சு பார்த்தா சைனஸ்க்கு தலைவலியாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. ஆனால் வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் வச்சுட்டு அது டயக்னோஸ் பண்ணுறது கஷ்டம். உங்களை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணி சளியினால் வருதா இல்லை வேறு தலைவலி வந்து பல காரணங்களால் வரலாம். தலைவலி வந்து ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் சிம்டம்ஸ் நோன் டு மேன். அதனால் அதுக்கு வந்து பல 100 காரணங்கள் இருக்குது. அது எதனாலன்னு பார்க்கலாம். சாதாரண பிபியிலேருந்து, டென்ஷன்லேருந்து, சைனஸ் பிரச்சனை, இது மாதிரி எவ்வளவோ தொந்தரவு இருக்கலாம். அது வந்து உங்கள் பேட்டர்ன் ஆஃப் ஹெட்டேக், உங்களுக்கு ஏதாவது எங்கே வருது, எப்போ வருது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, இந்த பேட்டர்னை வச்சும் உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு, உங்களை மூக்கு தொண்டையை எக்ஸாமின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் பிபி அதெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் தான் உங்கள் தலைவலி எதனால் வருதுன்றதை நம்ம ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ண முடியும். சில பேருக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ரேயோ இல்லை ஸ்கேனோ கூட தேவைப்படலாம். இந்த டயக்னோஸ் பண்ண பிறகு தான் இது ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வர முடியும். வெறும் வலி மாத்திரை சாப்பிட்றதுனால டெம்பரரியாக தான் இதை சரி பண்ண முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர் கிட்ட. சார் காதில் வந்து ஓட்டை டப்புல ஓட்டை செஞ்சுருக்காங்க, அதை எப்படி சார் க்ளியர் பண்ணுறது? காதில் ஓட்டை இருக்கிறது அடிக்கடி சளியோ இல்லாட்டி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷனோ வந்து காதுக்கு இன்ஃபெக்ஷன் பரவுனா இது மாதிரி வரும். முதல் தடவை அது மாதிரி காதில் ஓட்டை விழுந்து காதுலேருந்து தண்ணியோ சீழோ வரும்போது அது வந்து மருந்தில் சரி பண்ணால் அந்த ஓட்டை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப நாள் பட இருக்குது அண்டு மாத்திரையில் சரியாகலை, ஃபஸ்ட் டைம் மாத்திரையில் அது சரியாகலைன்னு சொன்னால் அதுக்கு ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும். அது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஓட்டை இருக்கிறதுனால ஒன்று காது கேட்குறது கம்மியாகும், இன்னொன்று அந்த அந்த சீல் வேறு இடத்துக்கு பரவி வேறு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால் இது ஒரு சாதாரண தொந்தரவாக நினைக்காம அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சில சமயம் நம்ம மருந்தில் அந்த சீல் வரதெல்லாம் நின்றுட்டு வலி இருக்காது, சீல் எதுவும் இருக்காது, கொஞ்சம் மட்டும் காது லேசாக அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது அப்படியே ரொம்ப நாள் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி செய்யாமல் அதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு பர்மனெண்ட் ரிலீஃப் கொடுக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. தொண்டையில் சதை வளர்றதுனால எச்சம் விழுங்க முடியலன்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்றாங்க. அதான் டாக்டர் கேட்கலான்ட்டு. யாருக்குங்க இந்த பிரச்சனை? எங்கள் தங்கச்சிங்க டாக்டர். என்ன வயசு ஆகுதுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு வயசு 16 டாக்டர். ரொம்ப பெயினாக இருக்குன்ற, ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க டாக்டர். அதான் டாக்டர் கேட்கலாம். இல்லை, இது இப்போ எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவு இருக்குது? இப்போ தான் முதல் வாட்டி வருதா இல்லை ரொம்ப வருஷக்கணக்காக இது மாதிரி இருக்குங்களா? ஒரு 2 இயர்ஸாக இருக்குங்க டாக்டர். மாத்திரை ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மாத்திரையில் கரைய வைக்கலான்னாங்க. சரி. இப்போ சாப்பிடவே முடியலன்றா, ரொம்ப பெயினாக இருக்குன்றா. அதுதான் டாக்டர் கேட்கலான்ட்டு. இல்லை, ரொம்ப வலி இருக்குன்னா இப்போ வந்து நல்லா அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தமா? இதுக்கு வந்து மாத்திரை தான் இப்போ தற்சமயத்துக்கு டெம்பரரியாக மாத்திரை தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சாதாரணமாக குழந்தைங்களில் ஒரு வருஷத்துக்கு 5-6 தடவைக்கு மேலே வந்தால், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் 1 வாட்டி 2 வாட்டி வந்தாலே அது சாதாரணமாக போகிறது இல்லை. அப்போது ஒரு வேளை ஆப்ரேஷன் தான் தேவைப்படும். ஆனால் நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கான ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஒரு வாட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமும் திருப்பி வந்துட்டே இருந்தால் ஒரு வேளை ஆப்ரேஷன் தான் தேவைப்படும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நான் பாபநாத சுகுமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்ட்டு. என்னோட டாக்டருக்காக கேட்குறேன். அவங்க மியூசிஷியன், அவங்க 25 வயசுல இருந்து. சரிங்க. அவங்களுக்கு வந்து T3, T4, T5 டெஸ்ட் எடுத்தோம். சரிங்க. வந்து அடிக்கடி வந்து கட்டிகிட்டே இருக்கு. சரிங்க. அப்புறம் வந்து வெந்நீர் தான் குடிக்கிறாங்க, ரொம்ப ரெஸ்ட், நல்ல வாய்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்க. ப்ராப்பர் கேர் எடுத்துக்கிறாங்க. எப்பவுமே வந்து ஐஸ்கிரீம் எதுவுமே கிடையாது. சரிங்க. மியூசிஷியன் என்ன ஃபாலோ பண்ணுமோ அத்தனையும் பண்றோம். சரிங்க. அவ்வளவுதான் பண்ணி கூட அடிக்கடி தொண்டை கட்டுறது சார், மேலெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல பாடுறத. ஆனா வந்து ரொம்ப மெடிக்கேஷனுக்கு அவங்களுக்கு வந்து மாக்ஸி கைண்ட் 500 mg வெல்லோஸ்டின் ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தோம். சரிங்க. வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்து பாருங்கிறாங்க. அப்புறம் இந்த T3, T4, T5 நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹவு டு ரெக்டிஃபை த ப்ராப்ளம் புரியல. நோ அலர்ஜி, ட்ரிக் அலர்ஜின்னு இதா இருக்கு. சரிங்க. அதாவது இன்ஹேல் பண்றாங்க. இல்லைங்க, இந்த T3, T4, TSHன்றது தைராய்டுக்கான டெஸ்ட்டு. அதுக்கும்
குரலுக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லை. தைராய்டு அந்த கிளாண்ட் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து வீக்க மாதிரி இருந்து ரொம்ப வருஷக்கணக்காக இருந்தால் தான் வாய்ஸ் அஃபெக்ட் பண்ணுமே தவிர, உங்கள் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த தைராய்டுனால வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் தைராய்டு பிரச்சனையை பற்றி இப்போதைக்கு வரி பண்ண வேண்டாம். இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்ததுன்னா அதுக்கு தான் நீங்கள் சொல்கிற மாத்திரையெல்லாம் எடுக்கணுமே தவிர, வாய்ஸ் ப்ராப்ளமும் இன்ஃபெக்ஷனும் ஒரு வகையில் தான் ரிலேட்டட். இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வாய்ஸ் ப்ராப்ளம் வரலாமே தவிர, மியூசிஷியன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பாடுறவங்களுக்கு வேறு பல காரணங்களால தான் வாய்ஸ் ப்ராப்ளம் வரும். ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணால் வரலாம், ரொம்ப சத்தமாக பேசுகிறதுனாலையோ, இல்லாட்டி பாடுறவங்களுக்கு யூஸ்வலாக என்ன இருக்கும்னா, அவங்களோட நேச்சுரல் டோன்லேருந்து கொஞ்சம் ஹையர் டோனில் பாட ட்ரை பண்ணாங்கன்னா வரும். அவங்களோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குது. அவங்களோட சாதாரணமாக அவங்க பாடுற லெவல் அது இல்லாமல் கொஞ்சம் ஹையர் பிச்சில் பாட ட்ரை பண்ணாங்கன்னா, ஹேபிச்சுவலாக எப்போவாது ஒரு வாட்டினா பரவாயில்ல, பட் தொடர்ந்து கொஞ்சம் ஹையர் பிச்சில் பாட ட்ரை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான இந்த ஸ்பீச் தெரப்பிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்ககிட்ட போய் அந்த வாய்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது, வாய்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். அது பண்ணி அந்த வாய்ஸுக்கு திருப்பி கரெக்டாக சரி பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். இது அவங்க பாடலைன்னு சொன்னால் இது பெரிய தொந்தரவு இல்லை, ஆனால் அவங்க பாடுறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றப்போ இதை அவங்க சரியாக கேர் எடுத்துக்கணும். இது ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இல்லாமல் இது பண்ண முடியாதுங்க. இது ஆனால் இன்ஃபெக்ஷனால் வர்ற தொந்தரவு மாதிரி தெரியல நீங்கள் சொல்லுது. அதுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்றது சரியான தீர்வாக இருக்காது. அவங்க பாடுறதுலையோ இல்லை கொஞ்சம் ஹையர் பிச் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வர பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ சார், நான் தர்மபுரியிலேருந்து பெருமாள் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காரு சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சுங்க சார். சரிங்க. அப்போ காதில் பிளட் வந்துச்சுங்க சார். சரி. அப்போ இருந்து இது வரைக்கும் அந்த காது கேட்குறதே இல்லைங்க சார், ஒன் சைடு காது மட்டும் சார். சரிங்க. சார் டாக்டர்கிட்ட கேட்டு அதை பார்த்துட்டு சார் இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதுனா வேறு என்ன இருக்குங்களா சார் ரெடி பண்ணுறது? இல்லைங்க, இப்போ காதில் அடிபட்டால் ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று அந்த காது ஜவ்வுன்னு சொல்லலாம், இயர் ட்ரம் வந்து டேர் ஆகி அதனால் காதுலேருந்து ரத்தம் வந்திருக்கலாம். இல்லை அந்த உள்ளே இருக்கிற அந்த எலும்புகள் வந்து டிஸ்லாஜ் ஆகிருக்கலாம். காது அந்த இயர் ட்ரம்குள்ளே 3 எலும்பு இருக்குது, அதுதான் சவுண்டை வந்து உள்ள நரம்புக்கு வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த இயர் ட்ரம்லேயோ இல்லை அந்த எலும்புலேயோ பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலம் கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அது இல்லாமல் அந்த அடிப்பட்டப்போ உள்ளே அந்த தலை ஸ்கல்லுன்னு சொல்லணும், அந்த தலை எலும்பில் ஃப்ராக்சர் மாதிரி ஏதாவது ஏற்பட்டு அந்த ஹியரிங் நரம்பு வந்து அஃபெக்ட் ஆகிருந்தால் அது வந்து நம்ம ஆப்ரேஷனில் சரி பண்ண முடியாது. ஆனால் அது வந்து ரொம்ப சிவியர் இன்ஜுரியில் தான் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மைல்டு இன்ஜுரியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது நம்ம ஹியரிங் டெஸ்ட் இருக்குது, நம்ம ஆடியோகிராம்னு சொல்லி அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து வெறும் இந்த இதனால் உள்ள கண்டக்டிவ் ப்ராப்ளமா இல்லாட்டி நரம்பில் அஃபெக்ட் ஆகிருக்கான்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் அந்த மாதிரி கண்டக்டிவ் ப்ராப்ளம் தான், இயர் ட்ரம்லேயோ இல்லாட்டி அந்த சின்ன எலும்புலையோ தான் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி தலை ஈரமாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து தலை பாரமாக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தலையை வந்து ஈரமாக விடுறது என்கரேஜபிளா டாக்டர்? நிறைய பேர் வந்து தலை குளிச்சுட்டு வந்து தவட்டாமல் விட்டுறாங்க, இல்லை கொஞ்சம் ஹாஃப் செமியாக வந்து விட்டுறாங்க. இந்த மாதிரி அதாவது சைனசைட்டிஸ் இருக்கும்பொழுது அடிக்கடி தலைக்கு ஊற்றாமல் இருக்கிறது, இல்லாட்டி தலைக்கு ஊற்றுறப்போ இமீடியட்டாக அதை ட்ரை பண்ணிடுறது நல்லது. இதுக்கான ரொம்ப சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ஆனால் கூட சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் மற்றவங்களுக்கு இதனால் பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், சென்னையிலேருந்து மிஸ்ஸஸ் ராதா பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க மிஸ்டர் ராதா. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார், என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஆஃப்டர் ஆப்ரேஷன் பண்ணினாங்க சார். சரிங்க. வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, ஏஜ் 64 சார். சரிங்க. அவருக்கு அதுக்கப்புறமா எப்பவுமே முன்னாடியிலேருந்தே அவருக்கு இந்த காது வலி, லைட்டாக காது வலி சொல்லுவார் சார். எப்பவும் இந்த பட்ஸ் போட்டுட்டே இருப்பார் காதில். சரிங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த 1 இயர் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து அவருக்கு காதில் வலி, வாய் திறக்க முடியல, கண்ணுல எல்லாம் ஏதோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் நாங்க காது டாக்டர்கிட்ட போனா அவர் வந்து சளிதான் சொல்லி மெடிசன் கொடுத்தாங்க சார் 2 வீக்ஸ்க்கு. சரிங்க. திருப்பி 2வது போனதும் அவர் சொன்னாரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கு, நீங்க பல்லு டாக்டரை காமிங்க அப்படின்னாங்க. பல்லு டாக்டர்கிட்ட போனா அவங்க சொன்னாங்க ஈரெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு பேஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆஃப்டர் ஆப்ரேஷன் பண்ணால வேற எதுவும் செய்ய முடியாது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, கிளீனிங் கூட பண்ண முடியாது இப்போன்ட்டாங்க. ஆனா அவருக்கு வந்து இந்த காதுக்கு வாயில இருந்து காதுக்கு போற ஒரு நரம்பு 2 சைட்லயுமே அந்த நரம்பு வலி
வலிக்குது சொல்றாரு சார் அவரு. சரிங்க. இப்போ நாங்க நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அதுக்கு? நாங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ல தான் பார்த்தோம், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அவர் எதுவும் ஸ்கேன் எதுவுமே பண்ணி பார்க்கல, வெறும் மெடிசன் ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுத்தாரு. சரிங்க. இப்போ இவருக்கு ட்ராப்ஸ் எல்லாம் போட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு சார். ஆனா இன்னும் அந்த வலி குறையல சார். அவருக்கு நரம்பு வலிக்குதுங்கிறாரு. இல்லைங்க, காது வலிக்கு ரொம்ப காமனாக 2 ரீசன் தான். ஒன்று வந்து சளி பிடிச்சி அந்த காதுக்கும் தொண்டைக்கும் நடுவில் இந்த டியூப் பிளாக் ஆனால் இது மாதிரி காது வலி வரலாம். இன்னொரு முக்கியமான காரணம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதை குடஞ்சா காதில் இந்த எக்ஸ்டர்னல் இயரில் காதில் புண்ணு ஏற்பட்டு அதனால் வலி வரலாம். இப்போது இது ரெண்டுமே உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ அந்த சளி இருக்கிறப்போ அந்த சளிக்கு மட்டும் மருந்து எடுத்தால் அந்த அதனால் உள்ள வலி சரியாயிடும். ஆனால் காதை அவர் குறைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி அந்த வலி வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம காதை எக்ஸாமின் பண்ணி டாக்டர் இப்போ எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலே அதில் தெரிஞ்சிடும் எக்ஸ்டர்னல் இயரில் கொஞ்சம் புண்ணாக இருக்குது இல்லை கொஞ்சம் வீக்கமாக இருக்குன்றது. அதுக்கு வந்து ஸ்கேன் எல்லாம் எதுவும் தேவையில்லைம்மா. அதனால் பார்த்துட்டு தேவையில்லைன்றதுனால தான் உங்கள் டாக்டர் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் முதல்ல காதில் வந்து கையை வைக்க வேணான்ற அட்வைஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள். அது செஞ்சாலே அட்லீஸ்ட் 50% to 60% உங்கள் ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கு மேலே கோல்டு ரிப்பீட்டடாக வந்தால் அந்த கோல்டுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல்லில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பல்லில் வலி ஏற்படும் போது இந்த பல்லுக்கும் காதுக்கும் ஒரு காமன் நர்வ் இருக்குது. அதனால் பல்லில் வலி ஏற்படும் போது காதுலேயும் வலி வரலாம். அதனால் பல்லை வந்து க்ளீன் பண்ணுறதோ இல்லாட்டி தேவையான எக்ஸ்ட்ராக்ட் கூட பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றதுனால பல்லை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்றது கிடையாது. முதல்ல 6 மாதங்களோ ஒரு வருஷங்களோ கொஞ்சம் அதிகமான மாத்திரை பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அந்த டைமில் வேணால் எடுக்க முடியாமல் இருக்கலாம். அந்த டோஸ் கொஞ்சம் குறைச்ச பிறகு கண்டிப்பாக நம்ம பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா. அதனால் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, கவலைப்படாதீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? சமீரா பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு வந்து தலை நீர் கட்டி தலை குளிச்சோம்னா தலை நீர் வந்து கழுத்துல, காது பின்னாடி, இந்த கண்ணத்துக்கிட்ட எல்லாம் இறங்குற மாதிரி இருக்கு. சரிங்க. அதே சமயம் மூக்கும் அழப்பு இருக்க மாதிரி இருக்கு, காதும் அடிக்கடி அடைக்குது. சரிங்க. சைனஸ் அறிகுறியா இல்ல சைனஸ் இருக்குங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இருக்கேன். இல்லை, சைனஸ் தொந்தரவு இருந்தால் சாதாரணமாக அடிக்கடி சளி பிடிக்கும், தலைவலி வரும். தலைவலி வந்து சாதாரணமாக அந்த கன்னத்துக்கிட்டையும் அந்த நெத்திக்கிட்டையும் இருக்கும். காதுக்கு பின்னாடியோ கழுத்துலையோ இருந்தால் அது சைனஸ் அறிகுறி கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற தொந்தரவு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் இல்லாட்டி அட்லீஸ்ட் அலர்ஜியாவது இருக்க வாய்ப்பு உண்டு. சைனசைட்டிஸ் இருக்கணும்னு இல்லை, வெறும் நம்மளுக்கு ஆர்டினரி ஒரு சாதாரணமாக சளி பிடிச்சாலே அந்த டைமில் வந்து சைனஸில் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வரும். ஏன்னா அந்த மூக்கும் சைனஸ் அறைகளும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்குது. அதனால் சளி பிடிக்கும் போது அந்த சைனஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது நார்மல் தான். அது சளி சரியான உடனே அது சரியாயிடும். அது தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் அப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்குமே தவிர வெறும் சாதாரண சளி தானே, அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த தலைக்கு ஊற்றுறப்போ அது இமீடியட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், சைனஸ்ன்றது வந்து நம்ம ஸ்கல்ல இருக்கக்கூடிய கேப்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்கல்லுக்கும் நம்ம இதுக்கும் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் இருக்கக்கூடிய கேப்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்கல்லுக்கும் ஸ்கின்னுக்கும் இல்லை, ஸ்கல்லே 2 லேயர் வச்சிருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ்னால அது வந்து மூக்குக்கு 2 பக்கமும் இருக்குது. மேக்ஸிலரி சைனஸ்ன்றது நெத்தியில் இருக்குது, ஃப்ரான்டல் சைனஸ்ன்றது. அதுக்கு இல்லாமல் மூக்கிலே உள்ள எத்மாடல் சைனஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பிரெயினுக்கு நடுவில் ஸ்பினாட் சைனஸ்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே அந்த ஸ்கல் போன்னு 2 லேயராக இருக்கும். அந்த 2 லேயருக்கும் நடுவில் உள்ள கேப். இது எல்லாமே மூக்குக்கு கனெக்டட். அது ஃபுல்லாக ஏர் காற்று தான் இருக்கும் சாதாரணமாக. அப்போ நம்ம மூச்சு விடுற காற்று அந்த இடத்துக்கும் போகும். சாதாரணமாக மூக்கில் சளி பிடிக்கும் போது அந்த இடத்துலையும் சளி சேரும். சைனஸுக்கான கரெக்டான ரெமெடிஸ் என்னன்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஓகே. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சைனசைட்டிஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியான மெடிகேஷன் அண்ட் ப்ரிகாஷன் எடுக்கலாம் டாக்டர்? மெடிகேஷன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால்
காமனாக தேவையில்லை. ரிப்பீட்டடாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும். ப்ரிகாஷன்றது இந்த சைனசைட்டிஸ் எதனால் வருதுன்றதை பார்க்கணும். சைனசைட்டிஸ் ரிப்பீட்டடாக வர்றப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு இஎன்டி டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ இல்லாட்டி மூக்கில் ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட்டுன்னு இருக்குது, மூக்கில் வந்து ஒரு கேமரா வச்சு பார்க்குறது. இதை பார்த்துட்டு உள்ள அடப்பு எதுவும் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அடப்பு வந்து இந்த நடுவில் இருக்க தண்டு ஒரு சைடு வளைஞ்சிருந்தால் வரலாம், அது இல்லாமல் பாலிப்ஸ் இல்லை வேறு கட்டி பல காரணங்களால் வரலாம். அது மாதிரி அடப்பு இருந்தால் ஒரு வேளை அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அடப்பு இல்லை வெறும் அலர்ஜி தான்னா அது வந்து கொஞ்ச நாள் ஒரு வாரக்கணக்குலையோ மாதக்கணக்குலையோ மருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். இப்போ வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு குழந்தை வந்து பர்த் ஆகி ஒரு 6 months 7 months வந்து வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பேசலை இல்லை வந்து அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணல அப்படின்னும் பொழுது பேரண்ட்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குழந்தைக்கு வந்து பேச்சு வரலையோ இல்லை வந்து இது டெஃபாக இருக்குமோ இல்லை டம்மாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீதியில் இந்த மாதிரியான சமயத்தில் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம காலர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஜெய்ப்பூர்லேருந்து செல்வி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்ட்டு. சார் எனக்கு தொண்டையில் பயங்கர வலியாக இருக்குது. ரைட் சைடு தொண்டை மட்டும் பயங்கர வலியாக இருக்குது சார். சரிங்க. வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வந்து வித்தியாசமாக வருது, கரகரன்னு கேட்குது. சரிங்க. அதே மாதிரி அதிகமாக பேசும்போது தொண்டையெல்லாம் வலி எடுத்துருது சார். சரிங்க. அப்புறம் மூக்கில் ரைட் சைடு மூக்கில் மட்டும் அந்த மேல் உள்ள மூக்கு லைட்டாக அப்பக்கப்போ வலிச்சுக்கிட்டே இருக்குது சார். சரிங்க. அவ்வளோது. இந்த தொந்தரவுலாம் எவ்வளோ நாளாக இருக்குங்க? தொண்டை வலி எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு ஒரு 5 இயர்ஸாக இருக்குது சார். 5 இயர்ஸாக இருக்குது. ரிப்பீட்டடாக வருதுன்னா ஒரு வேளை அது டான்சிலாக இருக்கலாங்க. டான்சில் வந்து பெருசாகி அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கு ஒரு வேளை ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அதனால் நீங்கள் காது மூக்கு தொண்டை டாக்டரை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அடிக்கடி அலர்ஜினால் சளி ஏற்பட்டாலும் தொண்டையில் வலி ஏற்படலாம். அப்போ வந்து வெறும் அந்த அலர்ஜிக்கு நம்ம ஒரு 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இந்த மாதிரி தொண்டை வலி வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால் அதோட காஸ் என்ன, அதோட காரணம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை சொல்ல முடியும். அதனால் டாக்டரை போய் பாருங்கள். அப்பப்போ மட்டும் மாத்திரை சாப்பிட்டு யூஸ் இல்லை. இது மாதிரி ரிப்பீட்டடாக வருதுன்னா நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்றது கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்றதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ரைட் சைடு நாசல் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ரைட் சைடோட அப்பர் நாசல் மட்டும் பெயினாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த காலர். நோஸில் வந்து பெயின்றது ரொம்ப அன்யூஷுவல். மூக்கில் அடப்பு யூஷுவலாக வரலாம், சளி பிடிக்கிறதுனால வரலாம், இல்லை அந்த இடத்துல லோக்கலில் ஏதாவது புண்ணு இருந்தால் பெயின் வரலாம். நோஸில் பெயின்றது ரொம்ப அன்யூஷுவல் சிம்டம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மீஞ்சூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட? சார் என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு 2 வருஷமா பேச்சும் கேட்குற திறனை கட் ஆயிடுச்சு சார். சரிங்க. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹெட்டுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுல வந்து அந்த வெயினில் வந்து பிளட் ப்ரெஷர் ஹைட் இருக்கு, அதனால வந்து ட்ரீட்மெண்ட் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்புல. சரிங்க. இப்போ ஒரு 6 months முன்னாடி ஸ்கேன் எடுத்ததுல அந்த வெயினில் கூட பிளட் ப்ரெஷர் அந்த இது இல்லை, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஆனால் தைராய்டு இந்த இது இஎன்டி டாக்டர்லாம் போய் பார்க்க சொன்னப்போல அதெல்லாம் பார்த்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். சரிங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அதே போல் தான் இருக்குது. அந்த மிஷின் காது கேட்குற மிஷினும் கொடுத்தாங்க, அது காதில் மாட்டினா அந்த சவுண்டு கேட்கல, எரர் சவுண்டு தான் கேட்குதுக்கு, ஈனு சவுண்டு கேட்குதுன்றாப்புல. சரிங்க. என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல சார். நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு திடீர்னு பேச்சு கட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களே டேப்லெட் வாங்கி கடைங்களை போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்துட்டு இருந்தாப்புல. சரிங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ பேச்சு வராமல் இருக்கிறதுக்கும் காது கேட்காம இருந்தும் இந்த வயசில் வந்து தனித்தனி பிரச்சனை. பேச்சு வரலன்னா உங்களுக்கு குரல் சரியாக வரலையா, இல்லாட்டி அவங்களால சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல, பேச முடியலையா? இல்லை சார், பேச்சு டோட்டலாக கட் ஆயிடுச்சு சார். ஒரு 1 இயருக்கு முன்னாடி கொஞ்சம் அரைகுறையா பேசிட்டு இருந்தா போல. அரைகுறையானா எப்படி பேசுனாங்க? பேசுறது லைட்டா புரிஞ்சுது. இப்போ டோட்டலா வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து அந்த பேச்சுன்றது சரியா புரியல பேசுறது. நீங்க சொல்ற இது பார்த்தா இது வந்து இப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குங்க. நரம்பு மூளையில வந்து ஒரு பர்டிகுலர் பகுதியில் சரியாக ரத்தம் போகாமல் அதனால் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குது. இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இதுக்கும் காது கேட்காம இருக்கிறதுக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் இல்லை. காது கேட்காம இருக்கிறது ப்ராபப்ளி அவங்க வயசானதுனால உள்ள தொந்தரவாக இருக்கலாம்.
ஆனால் பேசாமல் இருக்கிறது வந்து இஎன்டி ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சொல்கிற உங்கள் அம்மாவுக்கு உள்ள தொந்தரவு வந்து நரம்பு ப்ராப்ளம். அதுக்கு வந்து நீங்கள் நியூராலஜிஸ்ட் பார்க்கணும், நரம்பு டாக்டர் பார்க்கணும். அதுக்கு மருந்து எடுத்து அது கொஞ்ச நாள் மெதுவாக தான் சரியாகுங்க. பிபினால் வரலாம், சுகர்னால் வரலாம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் வரலாம். அதனால் மூளையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல சரியாக ரத்தம் போகாதனால வருது. அது காது கேட்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு காமனாக காரணம் வந்து வயசானதுனால இருக்கலாம். வயசானப்போ கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் வர்ற மாதிரி காதுக்கும் வந்து நரம்பு கொஞ்சம் வீக் ஆகும். அதுக்கு வந்து இந்த நீங்கள் சொல்ல மாதிரி ஹியரிங் எய்ட் போட்டால் கண்டிப்பாக அதுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சத்தம் கேட்குது சரியாக கேட்கலன்னா அந்த அவங்களோட ஹியரிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹியரிங் எய்டை வந்து நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணணும். ஹியரிங் எய்ட் போட்டதோட கண்ணாடி மாதிரி அதை மறந்துட முடியாது. 2-3 வாட்டி திருப்பி நீங்கள் அந்த வாங்கின இடத்துக்கு போய் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அது ஒரு 3 வாரமோ 1 மாதமோ ஆகும் அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு சரியாகிறதுக்கு பழகிறதுக்கு. அது தவிர கண்டிப்பாக அவங்களுக்கு ஹியரிங் எய்ட் போட்டால் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அதுக்கும் அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கும் வேறு ப்ராப்ளமுங்க. அது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்பீக்கிங் ஃப்ரம் திருப்பூர். சொல்லுங்க சார். டாக்டர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க சார். நான் ஆஃப்டர் பாத் எனக்கு வந்து காதை புடையணுங்க இன்டென்ஷன் லாஸ்ட் 5-6 இயர்ஸாவே இருக்கு. சரிங்க. நம்பர் 1. நம்பர் 2, மூக்கையும் வாயும் மூடிட்டு ஏற காது வெளியே விட்டா ஒரு ரிலீஃப் இருக்கு. ஓகேங்க. பட் ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் பெயின் அண்ட் ஆல். எப்பமா சளி பிடிச்சா காது வலி இருக்கும். ஓகே ஓகே. இந்த ரெண்டும் ஏன் ஒய் த டெம்ப்டேஷன் இஸ் தேர்? இல்லை, காதில் இந்த இச்சிங் சென்சேஷன் வர்றதுக்கு 2 ரீசன் இருக்கலாங்க. ஒன்று காதில் வேக்ஸ் அக்யூமுலேஷன் இருந்தால் அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அதை க்ளீன் பண்ண ஒரு செக் பண்ணி